யோனா அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன் இருக்காரு. அவருக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்குறாரு. அது என்னன்னா, நினிவே பட்டணத்துக்கு போய் அங்கே அழிவு வரப்போகுதுன்னு அந்த மக்களுக்கு முன்னறிவிக்கணும். அங்கே பாவங்கள் நாளுக்கு நாள் பெருக்கிட்டே இருக்கு. ஆனால் யோனா ஆண்டவரோட வார்த்தையிலிருந்து தப்பி ஓட நினைக்கிறாரு. தர்ஷீஷ்க்கு போகக்கூடிய கப்பல் ஒன்றில் ஏறுறாரு. அப்போ அங்கே பெருங்காற்றும் கடல் கொந்தளிப்பும் உண்டாகுது. அங்கே இருந்தவங்க எல்லாம் அவங்களோட தெய்வங்களை வணங்கிக்கிறாங்க. ஆனால் யோனாவுக்கு மட்டும் தெரியும் அது தன் நிமித்தமாக தான் கடவுள் அனுமதிச்சிருக்காருன்னு. அங்கே இருந்தவங்க கிட்ட சொல்கிறாங்க, என்னை தூக்கி நீங்கள் இந்த கடலில் போட்டால் தான் இந்த அமைதியாகும்னு. அவங்களும் வேறு வழி இல்லாமல் அப்படியே செய்கிறாங்க. கடலும் அமைதியாகுது. அங்கே ஆண்டவர் ஆயத்தம் பண்ணபடியே ஒரு மீன் யோனாவை விழுங்குது. 3 நாள் இரவும் பகலும் யோனா மீனோட வயிற்றுல இருந்து ஆண்டவரை நோக்கி மன்றாடுறாரு. மீனும் 3 நாளைக்கு அப்புறமா யோனாவை கரையில் கக்கிறது. மறுபடியும் யோனா நினிவே பட்டணத்துக்கு போய் அந்த பட்டணத்தோட அழிவை முன்குறிச்சு சொல்கிறாரு. அது கேட்ட மக்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக மனம் திரும்புகிறாங்க. ஆண்டவரும் அந்த மக்கள் மேலே இரக்கம் கொண்டு அந்த அழிவை தடுத்துடுறாரு.